வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி விவாதிக்க போறோம். டிஹெச்எஸ் கம்ப்ளீட் ஷட் டவுன். அப்படி கவர்மெண்ட் பார்க்கும்போது அவங்க பார்ஷியல் ஷட் டவுன். ஏன்னா டிஹெச்எஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஷட் டவுன் ஆயிருக்காங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஃபுல் ஷட் டவுன்ல இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு டெம்பரரி ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில் வந்து பாஸ் பண்ணாங்க இந்த ஷட் டவுனை நிப்பாட்டுறதுக்கு. ஆனால் அப்போ வந்து டிஹெச்எஸ்க்கான ஃபண்டிங்கை இன்க்ளூட் பண்ணல. மிக முக்கியமான ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது டெமோக்ராட்ஸ்க்கும் ரிபப்ளிகன்ஸ்க்கும். ஏன்னா டெமோக்ராட்ஸ் வந்து ஐஸ் ஃபண்டிங்கும் பார்டர் பேட்ரோல் ஃபண்டிங்கும் நிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டு அது இன்க்ளூட் பண்ணல. ஸோ February 14 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கம்ப்ளீட் ஷட் டவுன். இன்னைக்கு March 10 வரைக்கும் அதற்கான ஒரு விடிவு காலம் வரல. இன்னும் வந்து ஒரு டிபேட் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஷட் டவுனில் இம்பாக்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. மிக முக்கியமாக ட்ராவலில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன விவாதிக்க போகிறோம்னா, இந்த ஷட் டவுனால் ட்ராவலில் என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் வந்திருக்கு, விசா ப்ராசஸிங்கில். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கீழே தான் யூஎஸ்சிஸ் இருக்காங்க. யூஎஸ்சிஸ் தான் இன்சைட் யூஎஸ்ஏ விசா எல்லாமே ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்க போது, இந்த மாதிரியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சேனலில் ட்ராவல் அப்டேட்ஸ் கொடுக்க நம்மளோட சிட்டியார் டிராவல்ஸோட நிறுவனர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு ட்ராவல் அப்டேட்ஸ் கேட்போம். நான் வந்து என்னென்ன விசா அப்டேட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. எனக்கு தெரியும் வந்து நம்ம தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸ் கொடுத்துருவீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்களும் உங்கள் டீமும் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. இந்த பிஸி டைமில் எங்களுக்காக நேரம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம் பிரேம், திருப்பி சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட். வேற எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அதில் ஒரு அப்டேட்ஸ் கேட்டு தான் போவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இப்போ உடனே செக் பண்ணுறாங்க. இப்போ 2 days 3 days 1 week பார்க்குறாங்கன்னா, ஏர் இந்தியா $2,500 ஜஸ்ட் ஒன் வே சென்னையிலேருந்து இங்கே யூஎஸ் வரத்துக்கு. நான் வந்து கொலம்பஸ் செக் பண்ணி பார்த்தேன். உங்கள் cityartravel.comல $2,600 காட்டுறாங்க. எப்பா, பயங்கர ஒரு அதிகமாக இருக்குது. அதே ஏப்ரல் பார்க்கும்போது எத்திகாட் கத்தார்லாம் கொஞ்சம் வந்து அஃபோர்டபுளாக வராங்க. அதுக்கு நமக்கு ரீசனும் தெரியும். ஸோ இதெல்லாம் எப்போ சரியாகும், என்ன ஆக போகுது, அந்த ஒரு குயிக் அப்டேட் கொடுத்து நம்ம மூவ் ஆயிடலாம். இன்னைக்கு ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் படி சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ ஆனா இந்த வீக் இல்லை அப்படிங்கிறாங்க. சிச்சுவேஷன் பார்த்தா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஏன்னா ஆயில் பிரைஸ் எல்லாமே கூடுது. ஃபிளைட்ஸ் ஆப்ரேஷன் பிரைஸ் நீங்க சொன்ன மாதிரி 2,500 3,000 அப்படிதான் வந்து ஃபேர் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இது வந்து சீக்கிரம் எண்ட் ஆகும்னு நினைப்போம். ஸோ இதோட எண்டு வந்து இன்னொருத்தோட தொடக்கமாங்கிற மாதிரியான அடுத்த டாபிக் இருக்க போகுது நமக்கு. ஏன்னா டிஹெச்எஸோட ஷட் டவுன் February 14 ஆரம்பிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 20 நாள் தாண்டி போயிடுச்சு. ஆனால் அதோட இம்பாக்ட் இப்போ தான் வீரியம் பெருசாக தெரியுது. ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்போர்ட்டையும் நான் இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்க்கும்போது நெவார்க், நியூயார்க், வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அட்லாண்டா எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு டிலே இருக்க போது எதிர்பாருங்கள் அப்படின்னு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல? நேற்று இன்னைக்கெல்லாம் வந்து டிஎஸ்ஏ வந்து பார்ட் ஆஃப் தி டிஹெச்எஸ் இல்லையா, அவங்க எல்லாம் அன்பெய்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அன்பெய்ட்ல இருக்கிறதுனால ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் அதிகமா இருக்கிறது இதுல. ஸோ இப்போ அட்லாண்டாலாம் வந்து ஹவர்ஸ் வந்து டிஎஸ்ஏ கிளியரன்ஸ் முடிக்கிறதுக்கே ஆகுது அப்படி சொல்றாங்க டைம். ஸோ இப்போ 2 hours ஆகுதுன்னு பிஸி. ரொம்ப ஒர்ஸ்ட் சினாரியோ வந்து ஹாபி ஏர்போர்ட், அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஹியூஸ்டன்ல இருக்கிறது. அட்லாண்டா வந்து 3வது இதுல வருது. நியூயார்க்கும் வந்து ஹையஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது. சிகாகோ வந்து தென் அதுல அடுத்த இதுல லிஸ்ட்ல இருக்குது. ஸோ மினிமம் 2 to 2.5 hours வந்து நம்ம வெயிட் பண்ற நிலைமைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் 2 hours போதும் அப்படின்ற ஏர்போர்ட்டுக்கு டொமஸ்டிக் ஃபிளை பண்ணலாம் போனாங்களோ இல்ல இன்டர்நேஷனல் போனாங்கன்னா நம்ம ஃபிளைட்டை பிடிக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறியா இருக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தா இன்டர்நேஷனல் மட்டும் இல்லை, இங்கே டொமஸ்டிக். பிகாஸ் ஸ்ப்ரிங் பிரேக் வரப்போது நிறைய பேர் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் கோஸ்ட் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டைம் எடுத்துக்கணும். அதாவது ஏர்போர்ட் போகிறதுக்கே வந்து 3 hours 4 hours வந்து நல்ல குஷன் டைம் வச்சுக்கணும்னு தான் தெரியுது இல்லையா? ஆமா. ஸோ இதனால இன்னொரு கேள்வி இருக்கு. இது வந்து டிஎஸ்ஏ, எனக்கு புரியுது, டிஎஸ்ஏ வந்து ஆல்மோஸ்ட் 50,000 எம்ப்ளாயிஸ்ன்னு நினைக்கிறேன், தற்காலிக வேலை நிறுத்தம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இதோட இம்பாக்ட் வந்து அதிகமாகுமோங்கிற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ சிபிபியில் எந்த இம்பாக்டும் இல்லை இல்லையா? பார்டர் ப்ரொடெக்ஷன் தான் வந்து சிபிபியில் தான் நம்ம இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு உள்ள வருவோம். ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இம்பாக்ட் இது வரைக்கும் சொல்ல. ஸோ டிஎஸ்ஏ ப்ரீ செக்கு, ஐ திங்க் வந்து குளோபல், நீங்கள் கூட ஒரு எக்ஸாம் கொடுத்தீங்களே அந்த குளோபல் என்ட்ரி, அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே குளோபல் என்ட்ரி இப்போ? ஆமா. இப்போ டிஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஎஸ்ஏ வந்து ஃபாஸ்டா இருக்குதுங்கிறாங்க, ரிலேட்டிவா ஃபாஸ்டா இருக்குது அப்படின்னு. ஸோ அதுல வந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல ஷட் டவுன் பண்ணாங்க, டிஎஸ்ஏ லைனை க்ளோஸ் பண்ணாங்க, அப்புறம் ஓப்பன் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்குமெண்ட் இருந்தது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ரிலேட்டிவ்லி டிஎஸ்ஏ பெட்டரா இருக்கு. பட் இமிகிரேஷன் லைன் அப்படின்னு சொல்ல சிவிபி வந்து ஆப்ரேஷன்ல இருந்தாலும் குளோபல் என்ட்ரி நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம், குளோபல் என்ட்ரி அப்படின்னு.
குளோபல் என்ட்ரி வந்து ஹியர்ஸ் வந்து இப்போ க்ளோஸ்ட் ஆக்சுவலா. ஸோ அடுத்த இது நீ கேட்டது வந்து இப்போ குளோபல் என்ட்ரி யாரும் அப்ளை பண்ணாங்கன்னா இப்போ குளோபல் என்ட்ரியை பாக்குறவங்களும் ஆள் இல்லை. ஏற்கனவே வாங்கினவங்க அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டிங்கோ பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கும் இப்போ போக முடியாது எதுவுமே. ஸோ குளோபல் என்ட்ரியில வந்து இப்போதைக்கு வந்து ஸ்லோடவுன், பிக்கஸ்ட் ஸ்லோடவுன். புரியுது. ஸோ இப்போ குளோபல் என்ட்ரியில் வரக்கூடிய அந்த அவ்வளோ மக்களும் வந்து இப்போ நார்மல் லைனில் தான் உள்ளே வந்தாகணும். ஸோ சிபிபியில் வந்து நம்ம இமிகிரேஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ரஷ்ஷை எதிர்பார்க்கலாம். அங்கே நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்க வந்து தெரியுது இல்லையா? ஸோ அதனால் ஐட்னரி அந்த மாதிரி சப்போஸ் சில பேர் வந்து சிகாகோ வருவாங்க, அங்கே இமிகிரேஷன் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கொலம்பஸ்னா அப்படிங்க ட்ராவல் பண்ணி வருவோம். ஸோ அந்த ஐட்னரியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஆமா, இப்போ குளோபல் என்ட்ரி வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் இப்போ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மொபைல் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் எம்பிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இறங்கினோன்னா நீங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணி மொபைல் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் வழியாகவும் குளோபல் என்ட்ரி வச்சிருக்கவங்க வந்து கிளியர் பண்ண முடியும். அது ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டர் தான் லாங்கர் கியூ ஃபார் இன்டர்நேஷனல் டிராவல்ஸ். சூப்பர். இந்த குளோபல் என்ட்ரிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய வீடியோ நீங்கள் வந்து அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு தனி வீடியோ எப்படி வந்து ஒரு குளோபல் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு பர்சன் வந்து அந்த குளோபல் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து, ஏன்னா வந்து வெறும் இது யூஎஸ் சிட்டிசன் மட்டும் இல்லாமல் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஈவன் அட் சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து யூஎஸ்ஏ விசா ஹோல்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றியான ஒரு தனி வீடியோ பார்க்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா குளோபல் என்ட்ரி வந்து யூஎஸ் சிட்டிசன் கிரீன் கார்டுக்கு மட்டும் இல்லாமல் யூஎஸ் ரெகக்னைஸ் கண்ட்ரிஸ் இருக்கு, சவுத் அமெரிக்காவில் சில கண்ட்ரி இருக்கு, அண்ட் தென் யூகே, இந்தியா வந்து பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸும் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது ஒரு நல்ல நியூஸ். நீங்கள் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து அது ஒரு தனி வீடியோ வந்து பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ஒரு பிரச்சனை எனக்கு புரியுது, டிஹெச்எஸ்னால இந்த பிரச்சனை. இதனால் வந்து ஏர் கண்ட்ரோலரில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதாவது ஃப்ளைட்டு டிலே, ஃப்ளைட்டு கேன்சல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காதுல்ல? அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இந்த ஸ்டாப்பேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை, அவங்க தே கெட் பெய்ட், அவங்க நாட் பார்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சிச்சுவேஷன். ஸோ அவங்க பாதிக்கப்படல, அதனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. கரெக்ட். ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிக்குள்ள அவங்க வரல. ஸோ அதனால ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி வந்து டெம்பரரி ஸ்டாப் கேப் ஃபண்டிங்கில் அவங்களுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்கியாச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இல்லைனா இதுவும்னா ரொம்ப ஒரு பெரும் பிரச்சனையாக ஆயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து செனட் வந்து மைட் பி வந்து இது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து இன்னைக்கு கூட டிபேட் போயிட்டு தான் இருக்குது. இந்த டிஹெச்எஸ்க்கான அந்த ஃபண்டிங் எப்படி வந்து ஒதுக்குறது, எப்படி வந்து அவங்க செயல்படுத்த வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிபேட் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ப்ரோலாங் டிபேட்டாக போயிட்டுருக்கு. சீக்கிரம் முடியும்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, சப்போஸ் இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறவங்க இங்கேருந்து வந்து யூஎஸ்ஏக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்கன்னு வச்சிங்கன்னா, இப்போ புக் பண்ணும்போது எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? ரியல் ஐடி இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுனால நம்ம டிராவல் பண்ண சில ஐட்னரி தவிர்த்து மற்ற இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க வந்து கிரீன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா கிரீன் கார்டு வச்சு போய்க்கலாம். இதே ஐடி இல்லாதவங்க வந்து கட்டாயம் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா நேம்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணி தான் பாக்குறாங்க இல்லையா, பயோமெட்ரிக் டைப்ல தான் இப்ப எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஃபிளைட்ஸ் வந்து நீங்க டைமிங்கை பாத்துக்கணும். கனெக்ஷன் ஃபிளைட் தனித்தனியா எடுத்துட்டு போனீங்கன்னா கனெக்ஷன் டைம்ஸ் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். வெளியே வந்துட்டு உள்ளுக்கு போற மாதிரி இருக்கும். பேகேஜ் எல்லாம் நீங்க உள்ளுக்குள்ளேயே மாறிக்கலாம், டிஎஸ்ஏ போகாம. டொமஸ்டிக் ஒரே டேர்ம்ல வேற டேர்ம்ல எல்லாம் இல்லாம இருந்தது. யுனைடெட் மிக்ஸ்டு வித் அமெரிக்கன் ஏர்லைன்னா அங்க போய் வேற டேர்மில் மாற மாதிரி இருந்தா நீங்க திருப்பி இன்டர்னலா போகாம வெளியே போற மாதிரி இருந்தா தென் யூ ஹேவ் டு கோ த்ரூ தி டிஎஸ்ஏ. ஸோ அதெல்லாம் கவனமா பார்த்துட்டு இப்போ போறது வந்து பெஸ்ட். அது டிஎஸ்ஏ ஆப் வரைக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்டோட இதுல வந்து எவ்வளவு கியூஸ் இருக்குது, எவ்வளவு வெயிட் டைம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் நோட்டிபிகேஷன் இன்னைக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரியல் டைம் சிச்சுவேஷன்ஸ் கிடைக்கும். சூப்பர் பிரகாஷ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எப்படி நம்ம அந்த டிஎஸ்ஏ ப்ரீ செக்கை வந்து as much as possible எப்படி நம்ம அவாய்ட் பண்ணும்போது ஒரே ஐடியா நீங்க புக் பண்ணுங்க. ஸோ நீங்க திரும்ப அந்த கியூக்குள்ள வந்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க பேக்கை செக் அவுட் பண்ணிட்டு திரும்ப செக் இன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதோ நிறைய பேர் வந்து ஈவன் யூஎஸ்ஏக்குள்ள ட்ராவல் பண்ணும்போது சில நேரத்தில் வந்து 2 தனித்தனி ஃப்ளைட் வந்து புக் பண்ணுவாங்க சீப்பா இருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இந்த நேரத்தில் அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்படி புக் பண்ணியிருந்தீங்கன்னா பேக்கேஜ் எடுக்காம ஜஸ்ட் பேக் பேக்கோட பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே மாறி போய்கிட்டே இருக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் சார். பெரிய பெரிய பேக்கேஜ் வந்து எதுக்கு அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு. பட் நிறைய உள்ளுக்குள்ள ட்ராவல் பண்ணுறவங்க அவாய்ட் தான் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜை. நம்ம வந்து ஏன்னா ஸ்ப்ரிங் பிரேக் தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பிரகாஷ் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வீசா அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நம்ம போன கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்போ மிகப்பெரிய இம்பாக்டாக இருந்தது
டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர், எல்சிஏ அண்ட் பெர்ம் ப்ராசஸ், அதாவது H1B ப்ராசஸ்லையுமே க்ரீன் கார்டு ப்ராசஸ்லையும் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்தது. இது ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர். அவங்களுக்கு இந்த ஒரு ஷட் டவுனால எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஃபண்டு கிடச்சிருச்சு, அவங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் விசா ப்ராசஸிங் இல்லை. பட் ஸ்டில் சில இடங்கள்ல இருக்குது. EB5 இன்வெஸ்டர் ப்ரோக்ராமில் ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபண்டு இருக்கிறதுனால அந்த ஒரு இம்பாக்டும் கம்மியாக இருக்குது. I9 வெரிஃபைல ஒரு பிரச்சனை இருக்குன்னாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் ப்ராசஸும் இருக்குது எப்படி வெரிஃபை பண்ணுங்கிறது. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. அண்ட் எகெயின் வந்து போன ஷட் டவுன்லையும் பார்த்தோம், ஷட் டவுன் முடிஞ்ச கொஞ்ச நாளில் வந்து வெரிஃபை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரியும் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு மிகப்பெரிய இம்பேக்டும் விசா ப்ராசஸிங்கில் இல்லை. பட் நீங்கள் சரியான நேரத்தில் விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மறந்துடாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நேரடியாக இல்லைனாலுமே இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ப்ராசஸிங் டைம். எல்லாருமே கண்கூட பார்த்துட்டு இருக்காங்க ப்ராசஸிங் டைம் எவ்வளோ வந்து டிலே ஆகுது அப்படின்னு. ஸோ H4 ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்குதுங்க. நீங்கள் H1Bயும் ரொம்ப நேரம் எடுக்குது. ப்ரீமியம் ப்ராசஸிங்னா வந்து அவங்க 1 மந்த்துக்குள்ளே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சரியான டைமில் நீங்கள் வந்து விசா ப்ராசஸ் பண்ணுறது, விசா எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7 மந்த் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 7 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அட்டார்னி அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து DHS ஷட் டவுனால இருக்கக்கூடிய இம்பாக்ட். தேங்க்ஸ் பிரகாஷ் போ, நிறைய நீங்கள் வந்து ட்ராவல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே வரீங்க. அண்ட் உங்கள் வெப்சைட் cityartravel.com வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே தான் வந்து ப்ரைஸ் செக் பண்ணிக்கிறது. ஸோ நீங்கள் கொடுத்த அட்வைஸும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைட் பி வந்து ஏன்னா ஏப்ரல் வந்து இப்போ எத்தியார்லாம் கொஞ்சம் 600 அந்த மாதிரி காட்டுறான். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே ரெசியூம் ஆயிடுச்சுன்னா அந்த எந்த ப்ரைஸில் போய் நிற்கணும்னு நமக்கு ஐடியா இல்லை. ஒருவேளை இப்போ புக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வெப்சைட்டும் அண்ட் உங்கள் அப்டேட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மிகப்பெரிய நன்றி பிரகாஷ். நன்றி பிரேம். இதுல மெயின் வந்து என்னன்னா சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா ஒரு சிம்பிள் இது. அன்னன்னைக்கு நீங்க இன்டர்நேஷனல் டிராவல் வச்சிருந்தீங்கன்னா அன்னன்னைக்கு, அதாவது நாளைக்கு ஃபிளைட் இருக்குது நீங்க புக் பண்ணிருப்பீங்க ரேட் கம்மியா இருக்குன்னு, அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபிளைட் ஆப்ரேஷன் இல்லையான்னு தெரியும். ஏன்னா இப்ப எல்லாமே வந்து மிடில் ஈஸ்டர்ன் போறது எல்லாமே லிமிட்டட் ஃபிளைட்ஸ் தான் போயிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம அன்னைக்கு பி ப்ரிப்பேர்ட் அப்படிங்கறதான் மெயின் சொல்ல வேண்டியது. பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ரஷ் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த சில கேன்சல் ஆச்சுன்னா then you have to postpone your trip to the next day or following 2 days later அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பர் பிரகாஷ், தேங்க்யூ. நன்றி பிரேம்.